ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ் தலாஸ் டீமோட ஸ்வாட் அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம். அதாவது ஸ்வாட் அனாலிசிஸ்னால் நம்ம டீம் எப்படி இருக்குது அண்ட் நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டீமோட ஃபுல் ஸ்குவாடை பார்த்துருவோம். ஃபுல் ஸ்குவாடை வந்து ரைடர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ரைடர்ஸ் வந்து நம்ம நரேந்திர கண்டோலா, நம்ம சச்சின் தன்வார், நம்ம விஷால் சகல், நிதின் சிங், தீரஜ் பைல்மாரே, ராம்குமார் மாயாண்டி, சௌரப் ஃபைகரே அண்டு நம்ம புதுசாக எடுத்துக்கிற 2 பிளேயர்ஸுமே நம்ம தமிழ் பிளேயர்ஸ். அவங்களுமே 2 பேர் ரைடர் தான். அவங்க யாரும் பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சித் அண்ணாவும் மாசானமுத்து அண்ணாவும் தான். இவங்க 2 பேர்த்து நம்ம ஆக்ஷனுக்கு அப்புறம் எடுத்தோம். ஓகே, அடுத்து டிஃபெண்டர்ஸ் மோஹித் ஜகாரே, ஆஷிஷ் மாலிக், அனுஜ் காவடே, எம் அபிஷேக், ரோனக் கவர், ஷாகர் ராத்தி, அமீர் ஹுசைன் பஸ்டாமி, சாஹில் வில்லியா, நிதேஷ் குமார், ஹிமான்ஷு. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான், மோயின் சஃபாகி. நம்ம ரஞ்சித் அண்ணாவையும் ரைடர் மட்டும்னு சொல்ல முடியாது, டிஃபென்ஸும் தேவைப்பட்ட சமயத்தில் டிஃபென்ஸும் பண்ணுவார். ஓகே, இப்போ நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம டீமோட ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் ரைடு தான் சொல்லலாம் கண்டிப்பாக. ஆனால் ரைடில் தான் நம்ம ஏகப்பட்ட பேர் வச்சுருக்கோம் கையில். ரைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சச்சின் தன்வார் ஆக்ஷனில் எடுத்தோம் 2 கோடிக்கு மேலே போட்டு. நம்ம சச்சின், அப்புறம் நரேந்தர் இருக்கார். நரேந்தர் தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு யங் பிளேயர். நம்ம நரேந்தர், அப்புறம் நம்ம புதுசாக எடுத்த ரஞ்சித் அண்ணாவும் சரி, மாசானம் அண்ணாவும் சரி, 2 பேருமே நல்லா ரைடர்ஸ் தான். தேவைப்பட்ட நம்ம விஷால் சகலையும் யூஸ் பண்ணிக்கலாம். போன சீசனில் லாஸ்ட் மேட்ச் நம்ம பெங்களூரிஸோட நிறைய டிஃபரன்ஸ் ஜெயிச்சிருப்போம். அதுக்கு முக்கிய காரணமாக விஷால் இருந்திருப்பார். லாஸ்ட் மேட்ச்சில் தான் அவர் ஃபுல் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் சூப்பராக ஆனார் விஷால் சகல். ஓகே, அவர் இந்த சீசன் ட்ரை பண்ணலாம், ஏதாவது ரைடர்ஸ் மேட்டர் இல்லாதப்போ. நம்ம இப்போ ஸ்ட்ரென்த்து சொல்லியாச்சு, ரைடிங் வந்து நம்ம ஸ்ட்ரென்த்து. இப்போ நம்ம வீக்னஸ் தான் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் தான் சொல்லணும். முக்கியமாக கவர் டிஃபெண்டர்ஸ் தான். கவர் டிஃபெண்டர்ஸ் இப்போ யாரும் கூட தெரியல. இப்போ மோஹித் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமில் வந்து ஜாயின் பண்ணல, எதனால் ரீசன்னு தெரியலை. ஓகே, நம்ம இன்னொரு கவர் டிஃபெண்டர் நம்ம ஆச்சு அபிஷேக் அண்ணாவுக்கு போன சீசனுக்கு முன்னாடி சீசன் கொஞ்சம் நல்லா அமைஞ்சது. போன சீசன் சுத்தமாக அவ்வளோவுக்கு நல்லா அமையலை. முன்னாடியிலேருந்தே நம்ம டீமில் தான் இருக்கார் அபிஷேக் அண்ணா. இந்த சீசன் ஆச்சு நல்லா பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ சார்லத்தனா கோச்சாராக வந்திருக்கனால நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் சார்லத்தனை வந்து அடிச்சுலாம் சொல்லி விடுறான்னு தான் சொல்லியிருந்தாங்க லைவில் ரஞ்சித் மாசானத்தனாவும். அதனால் அபிஷேக் இந்த சீசன் நல்லா பண்ணுவான்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பண்ணுறாருன்னு அபிஷேக் அண்ணா. ஓகே, நம்மளோட கார்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் கார்னர் சாஹில் வில்லியா. கார்னர்ஸ் வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கவர்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. வீக்னஸ் மாதிரி தெரியுது. எதுவும் பீக்க ஆரம்பித்தா அது தெரிஞ்சிடும் எப்படி இருக்க போகுது கவர் டிஃபெண்டர்ஸ். ஓகே, மோஹித் இல்லாததால் யார் வந்து நிரப்பான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆஷிஷ் தான். போன சீசனு சில மேட்சஸில் ஆஷிஷ் வந்து பண்ணார். நம்ம ப்ராக்டிஸ் வீடியோவில் கூட பார்த்தேன், ஆஷிஷ் தான் நம்ம கவரில் நின்னார். அவர் எப்படி பண்ண போகிறான்னு பார்ப்போம். இவருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க, அது அவர் நல்லா பயன்படுத்திக்கல, அவ்வளோவா நல்லா பண்ணல ஆஷிஷும். இவர் ஃபுல் வாய்ப்பு கொடுத்தா எப்படி பண்ணுறாருன்னு தெரியும் நம்ம ஆஷிஷ். நம்ம கார்னருக்கும் யாராவது ஒழுங்காக பண்ணலான்னா, லெஃப்ட் கார்னர் யாராவது ஒழுங்காக பண்ணலான்னா பஸ்டாமியும் இருக்கார். போன சீசனில் இருந்தார். இந்த சீசன் வந்து அவருக்கு ஆர்டிஎம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பஸ்டாமியும் இருக்கார். ஆல்ரவுண்டர்ஸ்லையும் இருக்கார் இன்னொரு இரான் பிளேயர் மோயின் சஃபாகி. யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்ட சப்ஜெக்டில் இருந்து வச்சுருந்து கூட எடுத்துகிட்டு வரலாம். இதான் நமக்கு என்னோடய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தோணுது. ஸ்டார்டிங் 7 வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஸ்டார்டிங் 7 கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் வந்து நம்ம சச்சின் அண்ட் நம்ம நரேந்திர கண்டோலா, அப்புறம் ரஞ்சித் அண்ணா, இங்கே 3 பேர். அப்புறம் கவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிஷேக்கும் ஆஷிஷும் வந்து கவரு. நம்ம கார்னர்ஸ் வந்து சாகிலும் கரெக்டாக ஒரு 7 பேர் வந்துச்சு. இப்போ யாராவது டிஃபென்ஸ் ஏதாவது ஒழுங்காக பண்ணனாலோ கவர் சைடு ஒழுங்காக பண்ணனா ரஞ்சித் அண்ணாவே கவர் பார்த்துக்குவார். இந்த கவர் சைடை தூக்கிட்டு ரைடர்ஸ் யாரும் கொண்டு வரலாம். மாசானமுத்தாக இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், யாரானா கொண்டு வரலாம். டீம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல டீமாக தான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுன்னு தெரியல, எனக்கு வந்து இப்போ டீம் வந்து செட் ஆகிட்ட மாதிரி தான் தோணுது எனக்கு. இப்போ நம்ம ரஞ்சித் அண்ணாவும் மாசானமுத்தாவும் ஃபுல் செட்டு டீமு. கப்பை எடுத்து வைங்க ராஜேந்தர்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட டீமாக தான் இருக்குது. கண்டிப்பாக குவாலிஃபை ஆகும்னு தோணுது இந்த சீசன் கண்டிப்பாக.
நான் எழுதி வச்சுக்கோங்க, குவாலிஃபை ஆகுறோம் நம்ம. ஏன்னா இந்த டீம் குவாலிஃபை ஆகலான்னு தான் சந்தேகப்படணும். அப்படிப்பட்ட டீம் இது. நான் இப்போ கோச்சாக வேறு நம்ம தர்மராஜ் அண்ணா வந்திருக்காங்க. இன்னொரு கூடுதல் பலமாக இருக்கும் நம்ம டீமுக்கு. ஏன்னா நம்ம தமிழ் பிளேயர்ஸ்க்கெலாம் ஈஸியாக இது பண்ணிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் தமிழில். இத்தனை வருஷமாக நம்ம தமிழ் கோச் முன்னாடி இருந்தாங்க, யாரோ பாஸ்கரன் சார் யாரோ தான் நினைக்கிறேன். தமிழ்லேயும் பேசுவாங்க. ஆனால் ஃபுல்லாக தமிழ் பேசுகிறாரு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம தர்மராஜன் தான் வந்திருக்காரு. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த ஸ்குவாட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தோணுதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்குவாடு தான் மக்களே. நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, மறக்காமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம்.